நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள குசுக்கல் கிராமத்தில் எழுந்தறியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெள்ளையன் மங்கம்மாள் குடும்பத்தினர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த திங்கட்கிழமை கணபதி பூஜையுடன் கொடியேற்றம் செய்யப்பட்டு விழா தொடங்கியது. இன்று அதிகாலை கலச ஆராதனை, நவக்கிரக ஹோமம், பஞ்சசூக்த ஹோமம், துர்கா சகஸ்ரநாமம், மகா சாந்தி ஹோமம், வேதபாராயணம், பூர்ணஹதி நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலையிலிருந்து புனித நீர், கலச தீர்த்தம் மற்றும் பால்குடத்தை கோவில் முக்கியஸ்தர்கள் தங்கள் தலைமீது எடுத்துச் சென்று கோயில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குட நன்னீராட்டு தீபாராதனை காட்டினர். பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீ செல்வகணபதிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து பின்பு பூக்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இந்த விழாவில் தொழிலதிபர் மூகாம்பிகை கோவிந்தராஜி, பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன், கவுன்சிலர் விமலன், முன்னாள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தலைவர் பாலகிருஷ்ணன், கோவில் நிர்வாகிகள் வெள்ளையன், பழனி, சேகர், முனியப்பன், விஜய் ஆனந்த் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்.